போச்சு? மேட்ச் ரொம்ப நல்லா போச்சு. அதான் சஞ்சு சாம்சன் திருப்பி பேக் டு ஃபார்ம் வந்தாருன்னா நம்ம வின் பண்ணுறோன்றது எல்லாரும் நினச்சிட்டு இருந்தோம். அதே மாதிரி 3 மேட்ச்சு தோற்ற அப்புறம் சஞ்சு சாம்சன் ஓப்பனிங்கில் நம்ம பர்ஃபார்ம் பண்ணது தான் குறையாக இருந்தது. அது வந்தோடனே நம்மளுக்கு வின் பண்ணுறோன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தது. அதே மாதிரி இப்போ புது காம்பினேஷன்லாம் செட் பண்ணோடனே இந்த பவுலிங் யூனிட் நல்லா இருந்தது, ஃபீல்டிங்கும் ரொம்பவே நல்லா இருந்தது 3 மேட்சஸ் கம்பேர் பண்ணும்போது. ஸோ இதை அப்படியே ஃபாலோ பண்ணாங்கனாலே நம்மளுக்கு அடுத்தடுத்து போய்டுவோம்னு நினைக்கிறேன் ப்ளே ஆஃப்ஸ் ஈஸியாக. ஆப்போசிட் டீமில் அவங்க பேட்டிங் நல்லா பண்ணிடுறாங்க. 10-12 ஸ்கோர் வந்து ஆமாம், அதுக்கப்புறம் மறுபடியும் வின் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்ப்போம். ஆமாம், அந்த லாஸ்ட் உங்கள் டெத் பவுலிங் நம்ம எப்பவுமே வீக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாருமே. ஸோ அதனால் அது ஒரு டவுட் இருந்தது. அந்த 30 பால் 60 அடிக்கும் அந்த மாதிரி டைமில் இருக்கும்போது ஒரு வேளை அடிச்சிருவாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்தது தான். ஆனால் கடகடன் விக்கெட் போயிடுச்சு. அகைன் ஃபீல்டிங்கும் பவுலிங் யூனிட்டுக்கும் கிரெடிட் கொடுக்கணும் அப்படின்னு தான் இருந்தது. நம்ம அதான் பேக் டு ட்ராக் வந்துட்டாங்க சென்னை சிஎஸ்கே. இனிமேல் ப்ளே ஆஃப் போய்டுவோம்னு நினைக்கிறேன். தோனி இல்லாமல் இந்த மேட்ச் வின் பண்ணிடுறாங்க. எவ்வளோ எதிர்பார்ப்பாக இருந்துச்சு எல்லாருக்கும் ஆடியன்ஸுக்கு? எந்த அளவுக்கு இருந்து மறுபடியும் இந்த மேட்ச் தோனி இல்லாமல் எல்லாரும் தோற்றுவாங்கன்னு நினச்சாங்களா இல்லை வின் பண்ணான்னு நினச்சாங்களா? இதில் ஒரு பாசிட்டிவ் என்னன்னா டெவால் பிரவிஸ் இன்ஜுரியிலேருந்து திருப்பி வந்துட்டாரு. அதனால் அது ஒரு பெரிய நம்பிக்கையாக இருந்தது. பட் அவர் பேட்டிங் ஆடணும்னு அவசியமே இல்லாத மாதிரி சஞ்சு சாம்சன் ஆயுஷ் மாத்திரையெல்லாம் பேட்டிங் ஆனதால் நம்மளுக்கு ஈஸியாக ஒரு வின் கிடச்சிருச்சு நினைக்கிறேன். வர மேட்ச் இருக்க மேட்ச்லாம் இதே மாதிரி பேட்டிங் பண்ணாங்க போலிங் பண்ணுவாங்க. ஆமாம், ஏன்னா பேட்டிங் டெப்த்லாம் நிறைய இருக்குல்ல. சஃப்ராஸ் கான், அகைன் பிரவிஸ் இருக்கார், ஸோ சிவம் டூவே இருக்கார். ஸோ அதனால் பேட்டிங்கில் பிரச்சனை இல்லை. பவுலிங்கும் நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம். அதனால் ப்ராப்ளம் இல்லை இதுக்கப்புறம் சிஎஸ்கேக்கு. தேங்க்யூ. ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஃபேமிலியாக நாங்கள் கிரவுண்டில் மேட்ச் பார்க்க வந்திருக்கோம். நாங்கள் ஆல்ரெடி பயந்து தான் இருந்தோம். 2 மேட்ச் வந்து தோத்துட்டாங்களே, இந்த மேட்ச் என்னடா பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் எல்லாரும் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அப்புறம் என் பசங்களும் சேர்ந்து செலிப்ரேஷன் முடிச்சாச்சு. ஆக்சுவலாக அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ரோ செம்மையாச்சு பவுலிங் போடுறதையும் செம்மையாச்சு. அவங்க நான் அப்படின்னு கத்துனேன் நான் அப்படின்னு செம்மையாக பிடிச்சாங்க, செம்மையாக விளாண்டாங்க. தேங்க்யூ. அவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டேன், கத்திட்டேன். அவங்க ஜெயிக்கணும் சிஎஸ்கேன்னு கத்தி வி வாண்ட் டு விக்கெட்டுன்னு சொன்னேன். அப்படியே நான் அவங்க விக்கெட் எடுத்து நான் அதில் ஸ்டாண்ட் பண்ணி நான் அந்த ஃப்ளாகை காமிச்சோன்னே நான் சிஎஸ்கே ஜெயிச்சிச்சு, முதல்லாம் ஜெயிக்கல, இன்னைக்கு ஜெயிச்சிச்சுன்னு சந்தோஷப்பட்டேன். ஹாப்பி. சிஎஸ்கேனா மாசு. தேங்க்யூ. என் பேர் முகிலன். தேங்க்யூ. கண்ணை மூட்டு சுற்றுறோம், 6 அடிக்கிறோம், நெருப்ஸ் தான் சாம்சன். அடுத்த மேட்சும் இதே மாதிரி ஆடும், கம்பேக் தரும். கம்பேக் கொடுத்துருவோம்டா. அடுத்த மேட்ச் கண்டினியூஸாக ஜெயிச்சிடும். அடுத்து நான் நினச்ச மாதிரி சிஎஸ்கே நல்லா தான் ஆடினாங்க. நான் நினச்சேன் இந்த மாதிரி 3 மேட்ச் தோற்று கண்டிப்பாக இந்த மேட்ச் ஜெயிச்சிருவாங்கன்னு நினச்சேன். நல்லா ஆடினா சஞ்சு சாம்சன், சூப்பராக ஆடினா, அதனால ஜெயித்தாங்க. ஒரு 100 ரன்ஸ் கொஞ்சம் நல்லா கை கொடுத்துச்சு, அதனால வந்துட்டு ஜெயித்தாங்க. நல்லது. எதிர்பார்த்த அளவுக்கு இருந்துச்சு. சூப்பர். 200 சேஸ் சூப்பராக பண்ணாங்க. ரொம்ப ஒரு கெத்தான வின்னு சொல்கிறதோட ரொம்ப ஒரு ஆத்மார்த்தமாக ஒரு சந்தோஷமான வின்னு சார் இன்றைக்கி. ஏன்னா எல்லாருமே அவங்கவுங்க ரோலை நல்லா பண்ணாங்க. எஸ்பெஷலி நம்ம சேட்டா வேர்ல்ட் கப்பில் கலக்கின சேட்டா இன்றைக்கி ஃபைனலில் ஒரு செஞ்சுரி அடிச்சுட்டு அவர் பண்ண கிரிட்டிசிசம் எல்லாரையுமே சைலண்ட் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறம் ஐ திங்க் bowling காம்பினேஷன் இன்றைக்கி ஒர்க் ஆகிருக்கு. இதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம வி ஆர் கோயிங் டு கிவ் த கம்பேக். டுடே இஸ் த டே ஆஃப் த கம்பேக் சூப்பர் கிங்ஸ். இல்லை சார், எப்பயுமே ஒரு 3-4 தோல்வி வந்தால் கண்டிப்பாக ட்ரெஸ்ஸிங் ரூமில் ஒரு பிளானிங் இருக்கும், ஸ்ட்ராட்டஜி இருக்கும்.
ஸோ இன்னைக்கு கண்டிப்பாக ஜெயிக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஏன்னா கண்டினியூஸாக தோக்கிறப்போ எல்லாருமே உட்காந்து சேர்ந்து யோசிப்பாங்க என்ன புதுசாக பண்ணலான்னு. இன்றைக்கி நிறையா விஷயத்த பார்த்தோம். bowling காம்பினேஷன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பேட்டிங் எல்லாருமே தே பிளேட் வந்துட்டு விக்கெட்ஸ் ஈஸியாக இது பண்ணல. நிறைய சிங்கிள்ஸ் பண்ணாங்க சார். ஃபஸ்ட்டு 3 மேட்ச்சில் அத்தனை டாட் பால், இன்றைக்கி வந்துட்டு ஃபுல்லாக சிங்கிளாக மினிமம் ஒரு சிங்கிள்ஸாக ஓடினாங்க. அதிலே தெரிஞ்சிருச்சு ஆட்டிடியூடு. இதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி பிரவிஸ் சர்ஃபராசன் நிறைய ஆடாமையாக நம்ம இவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கோம். அடுத்தடுத்து இனிமேல் தூள் கலப்ப போகிறோம் சார் சிஎஸ்கே. தேங்க்யூ சார். ரொம்ப நாள் கழிச்சு சிஎஸ்கே நல்லா விளாண்டாங்க. லாஸ்ட் 3 மேட்சஸ் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தரும் நல்லா இருந்தாங்க. யார் சர்ஃப்ராஸ் நல்லா விளாண்டார், கம்போஜ் நல்லா விளாண்டார், ஈவன் ஓவர் டர்னுமே நல்லா விளாண்டுட்டு இருந்தார். பட் அங்கே ஒரு கேப்டன்ஷிப்பில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது. யார்கிட்ட அப்படின்னா ருத்ராஜ் கெய்க்வாட்ட கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது. என்ன அப்படின்னா ஒரு தேர்ட் மேட்ச் உள்ளே வர்றப்ப அவர் சொல்கிறாரு வி ஆர் கோயிங் டு ப்ளே வித் த சேம் டீம்ன்றாரு. பார்த்தா டிஃப்ரெண்ட்டாக இவர் உள்ளே இருக்கார், ஜேமி ஓவர்டன் உள்ளே வர்றாரு. அதே மாதிரி என்கிட்ட இருக்க டீம் வச்சு நான் பெஸ்ட்டாக கொடுக்க போகிறேன் அப்படின்லாம் ஏதோ ஒரு லூஸ் ஸ்டாக் விட்டுட்டு இருந்தார். பட் இப்போது அஸ் அ டீமாக ஒரு நல்ல டீமாக ஃபார்ம் ஆகியிருக்காங்க. ஸோ இது ஒரு கம்பேக்காக நம்ம எடுத்துக்கலாம். பட் நாங்கள் ஆர்சிபி ஃபேன். ஸோ ப்ளே ஆஃப் குவாலிஃபை ஆகணும், ஃபைனல்ஸ் ஆர்சிபியோட வரணும், ஆர்சிபி சிஎஸ்கேவை ஜெயிக்கணும். இந்த வருஷமும் சாலா கப் நம்தே. நல்லா போச்சு. லைக் 3 மேட்ச் கண்டினியூஸாக அவுட் ஆனதுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இது ஒரு ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் வின் ஆனது ஒரு பெனிஃபிட் கிடச்சிது சிஎஸ்கேக்கு. அண்டு நிறைய பவுலர்ஸ் அண்ட் பேட்டர்ஸ் இல்லாமல் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி ஹாஃப் ஆஃப் த மேட்ச் வந்துட்டு டஃப்பாக போச்சு. அப்புறமா போக போக வந்துட்டு எல்லாருமே அவுட் ஆக வச்சாங்க. அண்ட் நல்லா பண்ணாங்க சிஎஸ்கே பிளேயர்ஸ். ஆப்போசிட் டீம்லேயே வந்து 10-12 ஓவர் மேலே அவங்க ஸ்கோர் ஹெவி ஆச்சு. இதுக்கு மேலே சிஎஸ்கே ஜெயிக்கு மேலே ஆடியன்ஸ் எதிர்பார்த்தாங்களா? பார்த்தாங்க, ஹோப் வச்சுருந்தாங்க. ஆமாம், சிஎஸ்கே தான். ஓஜி சிஎஸ்கே டீம் இஸ் பேக். ஃபைனலாக ஒரு மேட்ச் எப்படி ஜெயிக்கணும்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. பெர்ஃபெக்டாக விளாண்டு ஜெயிச்சிருக்காங்க. இனிமேல் இந்த சீசன் நல்லா வருவாங்க நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக ப்ளே போவோம், கண்டிப்பாக ஜெயிக்கிறோம். சும்மா ஒரு 3 மேட்ச் தோற்றோன்னே சிஎஸ்கே டீம் இல்லை பழைய டீமு அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கல, இது கொடுக்கல, செலெக்ஷன் தெரியலன்னு பேசக்கூடாது. தோல்விங்கிறது வரதான் செய்யும். இன்னைக்கு கரெக்டாக பிளான் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. 2-10 அடித்தாங்க. டீம் ஒர்க் சூப்பராக இருந்துச்சு. 11 பேருமே சூப்பராக விளாண்டாங்க. 2-10 தான். அவங்க ஓப்பனிங்கும் 4 ஓவர்ஸ்க்கு 55 அடிச்சிட்டாங்க. மேட்ச் முடிஞ்சவங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக கிளியராக பிளான், ஃபீல்டிங் பெர்ஃபெக்டாக இருந்துச்சு. 100 3 கேட்ச் பிடிச்சாரு, நல்லா இருந்துச்சு. பேட்டிங் நல்லா இருந்துச்சு. கரெக்டாக பிளான் பண்ணி இதே டெம்ப்ளேட் தான். பழைய டோனி எப்படி ஒரு மாதிரி டெம்ப்ளேட் கொண்டு வந்தாரோ 160 அடிப்பாப்பில் 140 டிஃபெண்ட் பண்ணுவாப்பில் 20 ரன்ஸில் வின் பண்ணுவோம். அதோட டோனியோட ஃபார்ம்லாம் தான். அது மாதிரி இந்த ஃபார்ம்லாம் கண்டு வந்து சிஎஸ்கே கண்டிப்பாக ப்ளே ஆஃப் கண்டிப்பாக அடிக்கும். சான்சஸ் இருக்குது. 4 மேட்சஸ் முடிஞ்சிருக்கு, 2 பாயிண்ட் எடுத்து. டோனி வேறு வந்துடுவார். இன்னைக்கு சஞ்சு சாம்சன் நல்லா பேசினாப்ல. 6 போகும்போது 100 அம்பர் அடுத்த பால் போச்சு, விக்கெட் விழுச்சு. நல்லா ஆப்ரேட் பண்ண. பவுலிங் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 30 ரன் நம்ம சேஸ் பண்ணியிருப்போம். ஓவர்டன் இது வேஸ்ட் அது இதுனாங்க. ஓவர்டன் இன்னைக்கு சூப்பராக போட்டார், நல்லா கண்டெக்ட் பண்ணார். டெத் பவுலிங்கில் தேவைப்படும் போது ரன்ஸ் போகும்போது ஒரு ஓவரில் 3 ரன் 4 ரன் தான் கொடுத்தாரு. கண்டிப்பாக 18 ரன். தேங்க்யூ. அண்ணா என்னண்ணா அண்ணா அண்ணா வீடியோ ரெடியா? ஆடியோவா வீடியோவா? அண்ணா சென்னை வந்து சூப்பராக விளையாண்டாங்க. ஓவர் டென்னுக்கே ஓவராக கொடுத்துட்டாரு அவர். எதுவுமே எடுக்கலாம் அவர். அப்படியா? சஞ்சு சேட்டானுக்கு சேட்டை அதிகமாக போச்சு. அதனால தான் சென்னையில் அடிச்சிட்டாரு. ஓவர் டென்னுக்கு ஓவர் அதிகமாக போச்சு. ஓவரில் 4 விக்கெட் எடுத்துட்டாரு. வேறு என்ன வேணும் அண்ணா? இன்னைக்கு தானே தொடங்கியிருக்கிறோம். பார்க்க தான் போகிறீங்க காளையோட ஆட்டத்தை. தோனி வருவார், நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. சிங்கம் சீரும். தேங்க்யூ.